அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற இன்று 30/11/2024 இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் நினைத்த அனைத்துமே நடந்தேறுங்க. அப்படி துலாம் ராசினியர்கள் இன்றைய நாள்ல என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பல இன்னல்களுக்கு பரிகாரம் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். இது மாதிரியாக தொடர்ந்து பரிகாரங்களை மேற்கொள்கிறோம். ஆனால் பிரச்சனைக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காமல் தடுமாறுகிறோம். இதற்கு என்ன காரணம், என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது, ஆத்ம பலத்தையும் அதிகரித்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால் தான் பரிகாரத்தை சொல்லும் போது அழுத்தமாக சொல்வார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் நம்பிக்கை இருக்க வேண்டும், அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அதை போல் செய்யும் நாளும் மிக மிக முக்கியம். இதேபோல் பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதற்கு பிரத்யேகமான காரணம் இருக்கிறது. அந்த வகையில் அமாவாசை என்பது அற்புதமான ஒரு நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகின்ற அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரங்க. இதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்குங்க. அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியனை ஆத்மகாரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்து கொண்டுதான் எந்த காரியங்களும் நாம் செய்கிறோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கிறார்கள். இரண்டும் ஒளி கிரகங்கள். ஆத்மகாரகன் மனோகாரகன் சேர்ந்திருக்கின்ற நாள் அமாவாசை. உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்று இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிகச் சிறப்பான ஒரு நாளாக சொல்லுகிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவனான சகாதேவனிடம் போய் கேட்கிறார்கள். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜையை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகின்றான். இதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டி ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கும் சாஸ்திர உடன்பாடுதான். ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரர்களை வளவழைத்து இணைத்து நேர்த்தார்கடனை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகிறார்கள். எனவே அமாவாசை அற்புதமான ஒரு நாள். பெரும்பாலான கோவில்களில் அமாவாசை சிறப்பான பூஜைகள் நடைபெறும். கும்பகோணம் அருகே உள்ள திருவிசநல்லூரில் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்பா. இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகாமங்கல பிரத்யேங்கிர தேவி வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறாள். இங்கு மாதம் தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 2 மணி வரை நிகும்பல மகா யாகம் எனும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடி வராது என்பது இந்த யாகத்தினுடைய சிறப்பாக உள்ளது. இதேபோல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேறுகளையும் பெறலாம் என்கின்றார்கள். பௌர்ணமி அன்று காலை 11:30 மணி முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும். இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்று. பொதுவாகவே பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால் தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கின்றார்கள். அந்த நாள் பொதுவாக நல்ல நாள் அல்ல. ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறும். பரிகாரத்தை செய்யும் போது மனம் ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனை
பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் முறையாக பரிகாரம் செய்கிறார்கள். வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் போது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுகின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ, சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்கு தான் அவர் மறைந்திருக்கின்றார். ஆனால் அவர் எந்த ஒளியிடமிருந்தும் தனக்குரிய ஒளியை பெறுகின்றாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக்கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு தெய்வ குற்றங்களை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதுர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதுர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசிர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நன்மைகளை செய்யும். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சௌக்கியமான ஒரு இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சுக்கிரன் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் மிகுந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு 2இல் புதன் அமர்ந்திருப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் மிக சாதகமான அமைப்புகள்ங்க. எதையும் விவேகத்தோடு செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை நிலவ இருக்குது. பொருளாதாரம் உயருங்க. பத்திரிகை தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால் தேவையற்ற மனக்கவலைக்கு இடம் தராதிங்க. 5ஆம் இடத்தில் சனியும் 12ஆம் இடத்தில் உள்ள கேதுவும் மனதில் எப்பொழுதும் ஒரு நெருடலையும் தயக்கத்தையும் தந்து கொண்டிருக்குங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொண்டு புதிய முயற்சிகளை சற்று தள்ளி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பெருமாளுக்கும் தாயாருக்கும் துளசி சாற்றி பிரதட்சணம் செய்து வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.